நெல்லை மென்பொருள் பொறியாளர் கவின் கொலை வழக்கில் 10 மாதங்களுக்கு பிறகு பெண் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த பட்டியலின மென்பொருள் பொறியாளர் கவின் செல்வகணேஷ் காதல் விவகாரம் காரணமாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நெல்லையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் காதலியின் தந்தை, சகோதரர் உட்பட 3 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நெல்லை நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டும் தலைமறைவாக இருந்த சுர்ஜித்தின் தாயாரும் காவல்துறை எஸ்ஐயுமான கிருஷ்ணகுமாரி நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. நீதிமன்றத்தின் கடுமையான அறிவுறுத்தலை தொடர்ந்து 10 மாதங்களுக்கு பிறகு எஸ்ஐ கிருஷ்ணகுமாரியை சிபிசிஐடி போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தனது சுய அரசியல் காரணங்களுக்காக மேகதாது விவகாரத்தில் இரு மாநில அமைதியை கெடுக்கிறார் என்று சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் சாட்டியுள்ளார். சென்னையில் அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக சட்ட அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார், மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு பூமி பூஜை நடத்தக்கூடாது என தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் பொறுப்பில்லாமல் செயல்படுவதாகவும், தேவைப்பட்டால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் என்றும் கூறினார். மேலும் போக்சோ வழக்குகளை விரைந்து முடிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியாகும் என தெரிவித்தார். நீண்ட காலமாக சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளுக்கு பரோல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், அவர்களின் நிரந்தர விடுதலை குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சரின் மகனும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான நாரா லோகேஷ் ராணிப்பேட்டை சோளிங்கர் மலை கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் மகனும் அம்மாநில ஐடி அமைச்சருமான நாரா லோகேஷ் ஹெலிகாப்டர் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கருக்கு வருகை தந்தார். புகழ்பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான யோகலட்சுமி நரசிம்மசாமி மலைக்கோயிலுக்கு ரோப்கார் மூலம் சென்று அவர் சிறப்பு தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்ப மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அருகில் உள்ள யோகலட்சுமி ஆஞ்சநேயர் சின்னமலைக்கும் சென்று அவர் தரிசனம் மேற்கொண்டார். இந்நிகழ்வின் போது ஆந்திர மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெகன்மோகன், முரளிமோகன், குடிவர்தனி ஆகியோருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் வீரமணி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளர் ஏ.எல். விஜயன் ஆகியோர் உடனிருந்தனர். 16 வயது சிறுவனுக்கு பாலியல் வன்கொடுமை அளித்த தலைமை காவலர் வேலப்பனை பணி நீக்கம் செய்யக்கோரி சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை கோடம்பாக்கத்தில் 16 வயது சிறுவனுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் வடபழனி தலைமை காவலர் வேலப்பன் கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தை கண்டித்து தென்சென்னை மாவட்ட சிபிஐ செயலாளர் சிவா தலைமையில் வடபழனி காவல் நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவல்துறையினரின் இத்தகைய செயல் அதிர்ச்சியளிப்பதாக கூறிய சிபிஐ, வேலப்பனை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு இழப்பீடு, பாதுகாப்பு மற்றும் கவுன்சிலிங் வழங்க வேண்டும் என காவல் உதவி ஆணையரிடம் மனு அளித்தனர். எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைமை வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் காவல்துறையினுடைய மேல் அதிகாரிகள் இன்றைக்கு சந்தித்து நாம் உள்ளே பேசி வந்திருக்கக்கூடிய துணை ஆணையாளர் உட்பட அந்த உத்தரவாதம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு புகார் மனுவை இங்கே இருக்கக்கூடிய காவல் உதவி ஆணையரிடம் புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். அந்த புகார் மனுவில் என்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த வேலப்பன் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும், அது உடனடியாக நீக்கப்பட வேண்டும், இன்றே அது நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதே போன்று அந்த சிறுவனுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். மாஃபியா கும்பல்களுக்கு சாதகமாக வயல்வெளிகளில் வீடு கட்ட அனுமதி வழங்கி மக்களின் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள் என நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.எஸ். முருகன் அதிகாரிகளை எச்சரித்தார். நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நெல்லை தாவேக சட்டமன்ற உறுப்பினர் முருகன் தொகுதி பிரச்சினைகள் குறித்து பேசினார். மாஃபியா கும்பல்களின் தலையீட்டால் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலைகளில் வீடுகள் கட்ட அனுமதி அளிக்கப்படுவதாகவும், இதனால் மழைக்காலங்களில் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இனிவரும் காலங்களில் இதற்கு அனுமதி வழங்கி பொதுமக்களின் சாபத்தை வாங்க வேண்டாம் என அதிகாரிகளை எச்சரித்தார். மேலும் ராமையன்பட்டு இறைச்சி கழிவு தீவன ஆலையை இடமாற்றம் செய்ய வேண்டும் மற்றும் பாதாள சாக்கடை திட்ட பம்பிங் ஸ்டேஷன் அமைவிடத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். தூய்மை பணியாளர் அவ்வளோ வழியா அவங்க மக்களை பாதுகாக்காங்க. அவங்க குடும்பம் பூரா மழை பெஞ்சா வேட்டியை மடிச்சு கட்டுற மாதிரி லேடிஸ் கட்டிட்டு தான் வெளியே வராங்க. அதில் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அதுக்கு ஒரு வாய்ப்பு
அதை வந்து மண்ணை ஃபுல் பண்ணி ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் வந்து மாஃபியா கும்பலுக்கு வாய்ப்பு கொடுக்காம மண்ணை யார் வேணாலும் இலவசமாக எடுத்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாநகராட்சி பொறியாளருக்கு ஒரு வேண்டுகோள், இனிமேல் வந்து இந்த கோடீஸ்வரன் நகரில் அனுமதி கொடுத்த மாதிரி இனிமேல் அப்படி அனுமதி கொடுக்காதீங்க. ஏன்னா மழை பெஞ்சோடனே அந்த மக்கள் பூரா பேப்பரில் பார்க்க பூராமே கோடீஸ்வரர் தான் காட்டுறாங்க. வடலூர் அருகே புறவழிச்சாலை பணி நடைபெறும் பகுதியில் முகம் சிதைந்த நிலையில் 25 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவரின் சடலம் பாதி புதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் நெய்வேலி சாலையில் கண்ணுத்தோப்பு என்ற இடத்தில் புறவழிச்சாலைக்காக குவிக்கப்பட்டுள்ள மண் குவியலுக்கு அருகே இளம்பெண் ஒருவரின் உடல் கிடப்பதைக் கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த நெய்வேலி டிஎஸ்பி மற்றும் வடலூர் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்து 2 நாட்கள் ஆகியிருக்கலாம் என கருதப்படும் அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணங்களில் போலீசார் தீவிரமாக புலனாய்வு செய்து வருகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விரைவு தரிசனத்திற்காக பக்தர் போன்று சென்று அர்ச்சகர்கள் கேட்ட 4000 ரூபாயை ஜிபே மூலம் அனுப்பி முறைகேட்டை அமைச்சர் ரமேஷ் அதிரடியாக அம்பலப்படுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவிலில் முறைகேடாக பணம் வசூலிக்கப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பக்தர் வேடத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விஐபி தரிசனத்திற்கு அழைத்து செல்ல அர்ச்சகர்கள் ரூபாய் 4000 லட்சம் கேட்க அமைச்சர் தனது மொபைல் மூலம் பணத்தை செலுத்தி அவர்களை கையும் களவுமாக பிடித்துள்ளார். இந்த அதிரடி நடவடிக்கையை தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்ட ஊழியர்கள் மற்றும் அவர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி தருமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் கோவிலில் வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் பல்வேறு வார்டுகளில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் நேரில் ஆய்வு நடத்தி மருத்துவமனையில் லஞ்சம் வாங்கினால் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என எச்சரித்தார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சம்பத் அங்குள்ள உள்கட்டமைப்பு வசதிகள், மருத்துவர்கள் பற்றாக்குறை மற்றும் தூய்மை பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தனியார் பராமரிப்பு ஒப்பந்த முறைகேடுகள் மற்றும் கழிவறை சுகாதாரம் குறித்த புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றார். மேலும் அடுத்த முறை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி திடீர் ஆய்வு மேற்கொள்ளப் போவதாகவும் மக்கள் தங்களின் குறைகளை தெரிவிக்க பிரத்யேக செல்போன் செயலி கொண்டு வரப்படும் என்றும் கூறினார். நிச்சயமாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக நான் என்னோட சைட்லேருந்து பண்ணுறேன். அமைச்சர் என்ற முறையில் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளையும் நேரடியாக எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெப்சைட்டு ஈஸியாக ஃபோன்லேயே வந்து அவங்க குறைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஈஸியாக கொண்டு வரோம். சாதாரண மக்கள் கூட ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, ஆன்லைனில் போய் கஷ்டப்பட்டுலாம் போட வேண்டாம். மொபைல் ஃபோன்லேயே நீ கூப்பிட்டு சொன்னாவே அவங்க ஈஸியாக அவங்களுக்கு ரீச் பண்ணுற அளவுக்கு அனைத்து வசதிகளும் கொண்டு வர போகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.